ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மூவிஸ் இன் தமிழ். தேங்க்யூ வெரி மச் ஃபார் த சப்போர்ட் யூ கிவன் மீ. இது பெரிய க்ரௌடாக வந்து நம்ம மாறிட்டே வரும். நீங்கள் அந்த க்ரௌடில் ஒரு ஆள் இல்லை அப்படின்னா மறக்காமல் கீழே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. சரி வாங்க, இன்றைக்கி வந்து ஒரு சிறப்பான ஒரு பயங்கரமான ஒரு படத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். 1991 பார்த்தீங்கன்னா வந்து இந்த படம் வந்து பட்டே கலப்சா அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர் வந்து பயங்கரமான ஒரு ஸ்டாராக மாறிட்டாருன்னு சொல்லலாம். உலக அளவில் வந்து இந்த படத்துக்கு வந்து பயங்கரமான ஒரு பேர் கிடச்சது. அதுவும் இல்லாமல் பாக்ஸ் ஆஃபீஸ் லெவல்லையும் பார்த்தீங்கன்னா இது வந்து பயங்கரமாக கலெக்ட் பண்ணிச்சு அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு சூப்பரான திரைப்படம் தான் இந்த டெர்மினேட்டர் 2. டெர்மினேட்டர் 1 பார்க்காதவங்க எல்லாரும் மறக்காமல் டெர்மினேட்டர் 1ஓட லிங்க் மேலே கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு இங்கே வந்து டெர்மினேட்டர் 2 பாருங்கள். ஓகே கைஸ், ஸோ வாங்க வித்தவுட் எனி ஃபர்தர் டு படத்துக்குள்ளே போயிடலாம். டெர்மினேட்டர் 2ல் என்ன நடக்குது அப்படின்ற தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி டெர்மினேட்டர் 1ல் என்ன நடந்துச்சு அப்படின்ற ஒரு குயிக் ரீகேப். டெர்மினேட்டர் 1ல் ஸ்கைநெட் அப்படின்ற ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் கம்ப்யூட்டர் வேர்ல்டை டாமினேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கு. அதை அகெயின்ஸ்டாக வந்து ஜான் கானர் அப்படின்ற ஒரு ஹியூமன் பீயிங், அதாவது ஒரு ரிபிலியஸ் லீடர் தான் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஸ்கைநெட் ரோபோவை வந்து எதிர்த்து போராடிட்டு இருக்காரு பெரிய படையோட. ஒரு பாயிண்ட் வரைக்கும் பார்க்குது, அதை வந்து ஜான் கானரை கொல்ல முடியல அப்படின்றது தெரிஞ்ச உடனே ஸோ ஜான் கானரை பாஸ்ட்டில் அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே கொண்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அர்னால்டை பாஸ்ட்டுக்கு அனுப்பிச்சு கொல்ல ட்ரை பண்ணுது. அதே டைமில் வந்து ஜான் கானரும் பார்த்திங்கன்னா ஒரு சோல்ஜர் அனுப்பிச்சு அவங்க அம்மாவை காப்பாற்றிடுறாரு. கிளைமேக்ஸில் என்ன தான் வந்து அர்னால்டை கொண்டுட்டாலும் வந்து அந்த சண்டையில் ஜான் கானர் அனுப்பிச்ச சோல்ஜருக்கும் ரொம்ப அடிபட்டு அவரும் இறந்துடுறாரு. இதுக்கு முன்னாடியே வந்து ஜான் கானர் அனுப்பிச்ச சோல்ஜரும் அவங்க அம்மாவும் வந்து ஒன்று வேணா இருந்தனால ஜான் கானரோட அம்மா வந்து கன்சீவ் ஆகிறாங்க. ஸோ படத்தோட எண்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஜான் கானரோட அம்மா வந்து ஒரு ஜீப்பில் வந்து ஒரு இடத்த நோக்கி ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு மோனோலாக் மாதிரி வந்து வருது. அதாவது வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டோட ஹீரோயின் வந்து ஒரு மேட்டர் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து 1997 ஒரு பெரிய நியூக்ளியர் பிளாஸ்ட் வந்து நடக்குது. ஸ்கைநெட் வந்து ஓவர்டேக் பண்ணதுக்கப்புறம் மொத்த ஹியூமனிட்டியுமே அழிச்சிருது. இந்த நியூக்ளியர் பிளாஸ்ட்லேருந்து தப்பிச்சவங்க எல்லாருமே வந்து அதை விட ஒஸ்டர்ன நைட் மேரை தான் வந்து சந்திக்க நேருது. அதாவது ஸ்கைநெட்டோட போராட வேண்டிய ஒரு சுச்சுவேஷனாக மாறிடுச்சு. இந்த போராட்டத்தில் வந்து ஹியூமன்ஸை லீட் பண்ணது பார்த்திங்கன்னா ஜான் கானர், என்னோடய பையன். ஸோ என்ன கொல்றதுக்கு பார்த்திங்கன்னா வந்து 2 அட்டம் பண்ணாங்க. ஒன்று ஸ்ட்ரெயிட்டாக என்ன கொல்றதுக்கு, 2வது என் பையனை கொல்றதுக்கு வந்து 2 அட்டம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோனோலாக் வந்து நடக்குது. ஸோ இப்போ டெர்மினேட்டர் 2ஓட ஆரம்பம். ஸோ டெர்மினேட்டர் 2ல் டெர்மினேட்டர் 1 மாதிரியே வந்து அந்த இடிவிலாம் அப்படின்னு வருது. டெர்மினேட்டர் 1 மாதிரியே இதுலேயும் வந்து நம்ம அர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர் ட்ரெஸ்ஸே இல்லாமல் ஒரு இடத்துல வந்து வராரு. கரெக்டாக அந்த லாரிக்கு பின்னாடி வந்து வராரு. வந்துட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு கஃபே ஷாப்புக்கு போயிட்டு அங்கே போயிட்டு எல்லோரும் வந்து போக்கஸ் ஆடினுக்கிறானுங்க. அவனுங்களை அடிச்சு போட்டு ட்ரெஸ்ஸை பிடிங்கிட்டு கன்னை பிடிங்கிட்டு ஒரு ஸ்டைலோட கெத்தாக மாசாக நம்ம அவனை அங்கேருந்து கிளம்பி வராது. திருப்பி இன்னொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து ஒரு இடிக்கும். இடித்தவொடனே அங்கே வந்து கரெக்டாக ஒரு போலீஸ்கார் வர்றாரு. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக அப்படியே பார்ப்பார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வந்து யாரோ பின்னாடி குடுன்னு ஓடியாந்து அவரை அடிச்சு கொண்டுட்டு அவரோட யூனிஃபார்ம் எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கிட்டு கரெக்டாக போலீஸ்காரில் உட்காந்தவொடனே ஜான் கானர் அப்படின்னு அடிக்கிறாங்க. அதில் அட்ரஸ் வந்துடுது. ஸோ அந்த இடத்துக்கு வந்து போலீஸ்கார் வந்து கிளம்பிடுறாங்க. அடுத்த சீன்லேயே ஜான் கானரோட வீட்டை காட்டுறாங்க. ஜான் கானர் பார்த்திங்கன்னா ஒரு டீனேஜர் ஆஃப் ரோடிங் பைக்கை வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காப்புல. ரெடி பண்ணிக்கிட்டே வந்து கரெக்டாக அவங்க அம்மா வந்து கத்துறாங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இவங்க வந்து அந்த ஃபாஸ்டர் மதர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, தத்தெடுத்த அம்மா அவங்க, சரி அம்மா அப்பா. ஸோ வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்ககிட்ட கத்துறாங்க ரூமை க்ளீன் பண்ண சொல்லி. பட் அவங்களுக்கு மதிக்கவே மாட்டாங்க. அவங்க அப்பா வந்து சொல்கிறாட்டி ரூமை க்ளீன் பண்ணுறவங்க அம்மா சொல்கிறத கேள்றா அப்படின்னும் போது நம்ம ஹீரோ திரும்பி அவன் என் அம்மா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைக்கோட அவன் ஃப்ரெண்டோட அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறான். இங்கே ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல் காட்டுறாங்க. மென்டல் ஹாஸ்பிட்டலில் அந்த டாக்டர் வந்து ஒரு பேஷண்ட்டை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. சாரா ஜான் சொல்லிட்டு 29 வயசு. இவங்க வந்து இந்த பார்ட் 1 என்ன நடந்ததோ அதெல்லாம் வந்து இந்த டாக்டர் வந்து சின்ன டாக்டருங்களெல்லாம் சொல்லிகிட்டே வராரு. உள்ளே பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க ஏட்டி பார்க்குறாங்க, நல்லா ஸ்கிரிப்டாக இருக்காங்க. இவங்க 2 பேரும் கொஞ்சம் கான்வர்சேஷன் பண்ணிட்டு அவளை வந்து மருந்து கொடுக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய டாக்டர் போயிடுறாங்க. இங்கே 2 அசிஸ்டன்ட்ஸ் இருக்கானுங்களா, அவனுங்க 2 பேரும் உள்ளே போயிட்டு அவளை செம்ம அடி அடிச்சு மூக்கை பிடிச்சே வந்து அந்த மருந்தை வந்து ஊற்றி விட்டுறாங்க. இங்கே அந்த போலீஸ்காரன் வந்துடுறான். போலீஸ்காரன் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ஜான் கானர் வீட்டுக்கே வந்துடுறான். வந்துட்டு கரெக்டாக வந்து உள்ளே போயிட்டு உங்கள் பையன் இருக்கானா அப்படின்னு கேட்குறான். என்ன ஆஃபீஸர் என்னாச்சு, என்ன பண்ணான் இப்போ அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜஸ்ட் நான் ஒரு 2-3 கேள்வி கேட்கணும் அவனை அப்படின்னு வந்து இந்த ஆஃபீஸர் சொல்கிறாரு. ஆஃபீஸர் சொன்னே வந்து அவன் இப்போ இல்லை வெளியே போயிருக்கான் அப்படின்னு. சரி அவனோட ஃபோட்டோ இருக்குமா நான் பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறான். ஃபோட்டோ வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு நான் இந்த ஃபோட்டோ வச்சுக்கலாமா இஃப் டோன்ட் மைண்ட் அப்படின்னு கேட்குறான். இவனும் ஓகே அப்படின்னுறாங்க. அப்புறமேட்டு டக்குன்னு வந்து அந்த பேரண்ட்ஸும் சொல்கிறாங்க, காலையில் தான் வந்து நல்ல ஒரு பெரியசா தடியாக ஒரு ஆள் வந்து கேட்டு போனாப்புல அப்படின்னு சொன்னோடனே ஆஃபீஸர் வந்து
நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ண தேவையில்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு ரொம்ப ஹம்பிளாக பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இங்கே வந்து நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து ஏடிஎம்மில் வந்து அமௌண்ட்டு திருடினுறாரு. அமௌண்ட்டை திருடிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. இவர் வந்து இப்படி போகிறாரு. அங்கேருந்து தூரத்தில் பார்த்தீங்கன்னா அர்னால்டாக இருக்கிறாப்புல. ஸோ அர்னால்டும் வந்து நம்ம ஹீரோ தான் தொத்திட்டு இருக்காரு. இங்கே ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து ஏதோ ஒரு டே ட்ரீம் மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. இறந்த அவங்க லவ்வர் வந்து திருப்பியும் வந்த மாதிரியும், லவ்வர் வந்து நீ வந்து நம்ம பையன் கூட தானே இருக்கணும், நம்ம பையன் இப்போ டார்கெட் ஆகிட்டான், நீ ஏன் இங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவர் நடந்து போகிறாரு. இவங்களும் வந்து பின்னாடியே ஓடுறாங்க. டக்குன்னு ஒரு கதவு திறந்து பார்க்குறாங்க. அந்த இடத்துல அந்த பார்க்கு கிட்டே போயிடுறாங்க. திரும்பி பார்த்தா ஹாஸ்பிட்டலில் காணும். டக்குன்னு அந்த பார்க்கில் வந்து தட்டுறாங்க. போங்க அப்படின்னு பண்ணுறாங்க. ஒரு பாம் வந்து டம்முன்னு விடுது. பார்த்தா டக்குன்னு நம்ம ஹீரோயின் வந்து ஏந்துறாங்க. இன்னும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க. இது எல்லாமே வந்து ஒரு டே ட்ரீம் மாதிரி போயிட்டுருக்கு. அடுத்த சீன்லேயே வந்து டிவியில் வந்து நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக வந்து பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை வந்து நம்ம ஹீரோயினுக்கே வந்து போட்டு காமிச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ரிவ்யூ செஷன் மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ ரிவ்யூ செஷனில் வந்து என்ன நடந்தது, ஏது நடந்தது அப்படின்றதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, நான் 6 months வந்து ரொம்ப குட் கேர்ளாக இருந்தேன்னா வந்து நீங்கள் வந்து என்னை வந்து மினிமம் செக்யூரிட்டி செல்லுக்கு வந்து மாற்றுறீங்க, நான் என் பையனை பார்க்கலாம் அப்படின்லாம் சொன்னீங்களே அப்படின்றதுக்கு வந்து இவங்க கேட்குறாங்க. ஸோ இவங்களாம் வந்து அப்படியே ஒரு மாதிரி நெகோஷியேட் பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க டாக்டர்கிட்ட. டாக்டர் என்ன கேட்குறாருன்னா, சரி அப்போது நீ வந்து அந்த மிஷின்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறியா, அந்த ஒரு ப்ரெஷர் மிஷின் வச்சு அந்த மிஷினை நீ கொன்னியே, அந்த இடத்துல வந்து எந்த தடையுமே இல்லை, அதெல்லாம் இப்போ இல்லை அப்படின்னு வந்து ஒத்துக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. இவங்களும் ஆமாம் அப்படின்றாங்க. அப்படியே கட் பண்ணால் இன்னொரு இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ரிசர்ச் லேப் மாதிரி இருக்குது. அந்த ரிசர்ச் லேபில் வந்து ஒரு டாக்டர் இருக்கிறான். அந்த டாக்டர்கிட்ட வந்து ஒருத்தர் வந்து நீங்கள் சைன் அப் பண்ணணும் அப்படின்றாங்க. இவர் செக்யூரிட்டி ரூம் கிட்ட போய்ட்டு 2 பேர் 2 சைடில் வந்து 2 சாவி வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. உள்ளே போய்ட்டு ஒரு சிப் எடுக்கிறாரு. இந்த சிப்பை தான் பார்த்திங்கன்னா வந்து போன படத்தில் டெர்மினேட்டர் எண்டில் வந்து அந்த மிஷின் க்ரஷ் ஆகும்போது கிடச்ச ஒரு சிப்பு. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா டெர்மினேட்டரோட கை இருக்கும். ஸோ அந்த மேட்டரெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து பப்ளிக்கு தெரியாமல் இவனுங்க எல்லாம் ஆட்டையை போட்டு இவங்க வச்சுருக்கானுங்க. ஓகேங்களா. திருப்பி அடுத்த சீனில் நம்ம ஹீரோயின் வந்து அந்த டாக்டர்கிட்ட ரொம்ப கெஞ்சிட்டுருக்காங்க. என்னை வந்து என் பையன்கிட்ட ஏதாவது பேசாது விடுங்க, அவன் வந்து ரொம்ப டேஞ்சரில் இருக்கிறான் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி ரொம்ப கெஞ்சி பார்க்குறாங்க. ஆனால் இந்த டாக்டர் வந்து இல்லை, நீ ரொம்ப டேஞ்சரஸு, உன்னை வெளியே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி சொல்லிட்டு இருக்காரு. ஒரு பாயிண்டில் செம்ம காண்டாய ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, எகிரிமான டே அப்படின்னு சொல்லிட்டு அவனை செம்ம அடி ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாமே வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன மயக்க மருந்து ஊசி வந்து கொடுத்துட்றாங்க. இங்கே நம்ம ஹீரோ வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டே இருக்காரு. அவர் ஃப்ரெண்டோட பைக்கில் போயிட்டே இருக்காரு. அவரை ஃபாலோ பண்ணி நம்ம அர்னால்டும் வந்து அவர் பின்னாடியே வந்து போயிட்டே இருக்காரு. இங்கே போலீஸ்காரன் ஹீரோவோட ஃபோட்டோவை வச்சு இவன் எங்கே போயிருந்தான் அப்படின்ற மேட்டர்லாம் கேட்டுக்கிட்டு அவனும் அதே இடத்துக்கு போயிடுறான். அந்த இடத்துல போயிட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் வந்து கேட்டுட்ருக்கான், இந்த பையன் இங்கே இருக்கானா, இந்த பையன் இங்கே இருக்கானா அப்படின்ற மாதிரி எல்லாரையும் அங்கே கேட்டு ஒரு பாயிண்டில் தொத்திட்டே வராரு. ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கிட்டேயும் வந்து இந்த வில்லன் வந்து ஒரு தடவை கேட்குறான், இந்த பையனை தெரியுமான்னு. அவன் தெரியல அப்படின்னு நைஸாக சொல்லிட்டு அப்படிக்கா வந்துட்டு ஹீரோ டேடி உன்னை தேடி போலீஸ் வந்துச்சுட்டா அப்படின்னு ஒன்று அப்படி லைட்டாக எட்டி பார்க்குறான். அதை வந்து நம்ம போலீஸ்காரனும் பார்த்துறான். அவள் தான் தெரிச்சுக்கிட்டு ஓடு. ஒரு பாயிண்டில் வந்து ஒரு சின்ன ஒரு நேரோ பிளேஸில் ஓடிட்டு இருக்கான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எதிர்க்க அர்னால்டு வர்றாரு. அர்னால்டு வந்து அந்த பொக்கே மாதிரி ஒன்று இதுலேருந்து கன் எடுக்கிறாப்புல. எடுத்த உடனே அவள் தான் நம்ம ஹீரோன்னு நினச்சிக்கிறான், அவள் தான் நம்மள தான் சொல்ல போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு செமையாக பயந்துடுறான். பயந்துட்டு திருப்பி தெரிச்சுக்கிட்டு இப்படிக்கா ஓடுவான். ஓடினா அங்கே வந்து வில்லன் வந்துடுவான். அதாவது வில்லன் வந்தவொடனே இவன் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ திரும்ப பாருங்க. அந்த இடத்துல வந்து நம்ம அர்னால்டு அப்படி கண்ணை தூக்கிட்டார். கீழே கொண்டா அப்படின்னு வந்துடுறான். குனிவன் அவள் தான் டமால் வில்லனை சுட்டு தள்ளிகிட்டே இருப்பான். வில்லனுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஓட்டை விழுறது வந்து ஒரு மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து ஓட்டை விழுது. அதாவது வந்து ஒரு மெர்க்குரியில் வந்து சுட்டா அப்படியே ஒரு மாதிரி ஸ்வில் ஆகும். அந்த மாதிரி வந்து விழுது. ஆனால் வந்து ஆள் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து கீழே விழுறாரு. கீழே விழுந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த உடனே வந்து அதெல்லாம் ஒன்று சேர்ந்து அவருக்கு ஒன்றுமே இல்லாமல் ஒரு பிரச்சனையும் இல்லாத மாதிரி ஆயிடுறாரு. எழுந்து திருப்பி வந்து நம்ம அர்னால்டை பார்த்து சொல்கிறாரு. டக்குன்னு அர்னால்டு என்ன பண்ணுறாரு, ஹீரோ அப்படி மறைச்சிக்கின்னு திரும்பிக்கிறாரு. அவ்வளோதான் டக்குன்னு சொல்கிறாங்க. டக்குன்னு ஹீரோ ஓட விட்டுட்டு அர்னால்டும் வில்லன் அடிச்சுக்கிறாங்க. டம்மல் அடிச்சுக்கிட்டாங்க. சைடு கேப்பில் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, அழகாக அங்கேருந்து தப்பிச்சு அவரோட பைக்கை எடுத்துன்னு அங்கேருந்து தப்பிக்கிறாரு. வில்லனும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அதே டைம் கரெக்டாக பைக் ஸ்டார்ட் பண்ணுறாரு, வந்துடுறாரு. செம்ம சேஸ் இது லிட்டராக ஓடுவார். அந்த சீன்லாம் வந்து ஃபஸ்ட்டு நான் பார்க்கும்போதெல்லாம் கூஸ் பம்ப்ஸு. ஏன்னா வந்து அப்படியே மூச்சு விடாமல் நடிக்கிறேன்னா கூட அதுக்காக இப்படியா அப்படின்ற மாதிரி வேகமாக ஓடுவாப்புல. ஒரு பாயிண்டில் எப்படியோ வந்து அந்த இடத்துல தப்பிப்பார். நம்ம வில்லன் என்ன பண்ணுவார், பின்னாடி ஒரு லாரி வரும், அதை அடிச்சு பிடிங்கி அந்த லாரியை வந்து இல்லை எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோவை வந்து தொத்த ஆரம்பிக்கிறாரு. பின்னாடியே அர்னால்டு அவர் பைக் எதுன்னு வர்றாங்க. அப்படியே ஃபுல் சேசிங்லேயே போவோம். அதாவது இந்த சேசிங் சீன் தான் பார்த்தீங்கன்னா இந்த டெர்மினேட்டர் 2 வந்து ஒரு எப்பிக் மூவியாக மாறினதுக்கான ஃபஸ்ட்டு பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு பாயிண்டில் வந்து இந்த கேனல் போகிறதுக்கான வந்து ஒரு வழி இருக்கும்ல, அதில் வந்து நம்ம ஹீரோ இறங்கிடுவார். அந்த ஹீரோ இறங்கிட்டு ஒரு பாயிண்டில் நின்று பார்ப்பார். நிமிந்து மேலே பார்த்தா அந்த பிரிட்ஜை வச்சு நான் அப்படியே வந்து அந்த லாரி அப்படியே எகிரின்னு வரும். வேறு லெவல் சீனு.
அதுதான் அதை பார்த்த உடனே திருப்பி ஹீரோ பயந்து போய் செம்ம ஸ்பீடாக பைக் எடுத்துன்னு ஓட்டுவார். நம்ம வில்லனும் விடாமல் வந்து தொத்திக்கிட்டே வருவார். ஒரு பாயிண்டில் வந்து அந்த கெனால் வந்து ரொம்ப சின்ன, அதையும் அடித்து உடச்சிட்டு அப்படியே உள்ளே போயினா பார்ப்பேன். இந்த சைடில் நம்ம அர்னால்டு வந்து அப்படியே அந்த கெனால் மேலே வந்து ஹீரோ லாரியை பார்த்து சுட்டுக்கிட்டே வருவார். ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே கீழே வந்து ஹீரோ போவார். ஓரளவுக்கு வந்து இந்த வில்லை வந்து பிடிச்சிடுவான். லைட்டாக இடிச்சின்னு பிடிச்சிடுவான். த மோஸ்ட் எபிக் சீன் ஆஃப் டெர்மினேட்டர் 2ன்னு இதுதான் சொல்லலாம். நம்ம அர்னால்டு வந்து ஒரு ஹையான பிளேஸ்லேருந்து அப்படியே அந்த ஹார்லி டேவிட்சன் பைக்கில் ஒரு ஜம்ப் அடிப்பார் பாருங்க. மேலே ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணுங்கள், வேறு லெவலில் இருக்கும். இந்த சீன் மட்டும் எடுத்து தனியாக வந்து ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு திருப்பி வாங்க, ஓகேங்களா? அப்படி ஒரு ஜம்ப் அடித்து அப்படி லேண்ட் ஆக பாருங்க. அப்பா செம்மையாக லேண்ட் ஆகிட்டு எப்படியோ வந்து லாரி ஓவர்டேக் பண்ணலான்னு பார்த்தா வில்லை வந்து விட மாட்டான். ஒரு பாயிண்டில் எப்படியோ அர்னால்டு வந்து ஓவர்டேக் பண்ணி டக்குன்னு ஹீரோவை தூக்கி முன்னாடி உட்கார வச்சுன்னு இன்னும் நல்லா ஸ்பீடாக போயிட்டு ஒரு கொஞ்சம் தூரத்தில் போயிட்டு கன் எடுத்து கரெக்டாக வந்து லாரியோட ஃப்ரண்ட் டயரை சுட்டுரு பஞ்சர் ஆக்கிறாரு. லாரியோட பேலன்ஸ் போயிட்டு அங்கே அந்த ஒரு இடத்துல இடித்து வெடிச்சு இவங்க நின்று ஒரு டைம் பார்க்குறாங்க, வரானா வந்தால் சுட்டுலாம் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஆனால் ஒரு எரிஞ்ச டயர் தான் வெளியே வருது. சரின்னு இவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா நம்ம வில்லன் வந்து ஒன்றும் ஆகாத மாதிரி ஒரு மாதிரி லிக்விட் ஃபார்மில், ஒரு மெர்க்குரி ஃபார்மில் வந்து அப்படியே வெளியே வராரு. வந்துட்டு அப்படியே நார்மலாகிறாரு. உனக்கு இன்னும் எவ்வளோ பவர் தாண்டா இருக்குது, வில்லனா இவ்வளோ மோசமாகிற அப்படின்ற மாதிரி இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ முன்னாடி உட்காரச்சு தூரம் போயிடுறாரு. நம்ம ஹீரோ நித்ரா வண்டி நித்ரா அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டு, நீ டெர்மினேட்டர் தானே அப்படின்னுவா. ஆமானுமா. டெர்மினேட்டரா நீ? அப்போ நீ உண்மை தானா? அப்போ எங்கள் அம்மா சொன்னது உண்மை தானா? சரி, யார் உன்னை அமிச்சது, எதுக்கு நீ என்னை காப்பாற்றுற அப்படின்போது, நீ தான் 35 வருஷம் கழிச்சு வந்து என்னை ப்ரோக்ராம் பண்ணி உன்னை காப்பாற்றுறதுக்கு நீயே நான் இப்போ அனுப்பிச்ச அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் சொல்கிறான். ஓ மை காட் அப்படின்ற மாதிரி ஆகிடுது. இங்கே சைட் கேப்பில் வில்லன் என்ன பண்ணுறான், இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல இந்த போலீஸ் வண்டி அதெல்லாம் இருக்கும்ல, அதில் ஒரு போலீஸ் வேறு ஆட்டையே போட்டுடுறான். இங்கே நம்ம ஹீரோவும் அர்னால்டும் வந்து பைக்கில் போயிட்டே இருக்காங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து அர்னால்டு கிட்ட யார் தோற்றிட்டு வந்தது அப்படின்னு கேட்குறான். அது வந்து அட்வான்ஸ் ரோபோ, என்னை விட ரொம்ப அட்வான்ஸ்டு. அதாவது வந்து அவன் வந்து யாரை தொட்டாலும் வந்து அந்த உருவத்தையும் அந்த வாய்ஸ் மாடுலேஷனையும் மொத்தமாக வந்து டேட்டா எடுத்துக்க முடியும். ஆனால் தொட்டால் வந்து அந்த டேட்டாவை எடுத்துக்க முடியும். அவன் வந்து ஒரு லிக்விட் மெட்டலாக செய்யப்பட்டவன். அப்போ கன்று அதெல்லாம் வருமானு கேட்டால் இல்லை கன்னுலாம் வர முடியாது. மேபி ஒரு நைஃபு இல்லை ஒரு குத்துற மாதிரி ஈட்டி அந்த மாதிரி வேணால் மாறுவானே தவிர்த்து வேறு எதுவும் மாற மாட்டான் அப்படின்றத வந்து சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. போயிட்டே இருக்கும்போது வந்து சரி நான் வீட்டுக்கு போய்ட்டு கொஞ்சம் திங்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறான். இது அர்னால்டு வந்து இல்லை அவன் வந்து கண்டிப்பாக வந்து அங்கே வந்துடுவான், நீ வந்து அங்கே மாட்டிப்ப, வில்லன் அங்கே வந்துடுவான் அப்படின்வான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டெலிஃபோன் பூத்தில் வந்து ஃபோன் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவன் ஸ்டெப் மதர் வந்து எப்போவுமே இல்லாமல் இன்றைக்கி வந்து ரொம்ப நல்லா பேசுகிறான்னு உடனே இவனுக்கு டவுட் வந்துடுது ஹீரோவுக்கு. இல்லை இது டவுட்டாக இருக்குது, இது சம்திங் ராங் அப்படி போலுக்குது அப்படின்னோடனே டக்குன்னு அர்னால்டு ஃபோன் வாங்கி நாயோட பேரை மாற்றி சொல்லி ஏன் அந்த நாய் கத்திக்கிட்டே இருக்கா அப்படின்வான். நாய் வந்து ஏன் கத்துதுன்னு தெரில அப்படின்வான். கரெக்டாக இவன் புருஷன் வேறு அந்த சைடில் போயிட்டு இருக்கான் பாரு, சக்குன்னு ஒரு சவுண்ட் கேட்கும். அவ்வளோதான், நீ எப்போ வர அப்படின்ன உடனே டக்குன்னு அர்னால்டு ஃபோன் கட் பண்ணிட்டு ஃபாஸ்டர் பேரண்ட்ஸ் வந்து 2 பேரும் இறந்துட்டாங்க அப்படின்னுருவாங்க. இங்கே வில்லன் என்ன பண்ணுவான், அந்த நாய்கிட்ட போய் பார்ப்பான். நாயோட கழுத்தில் ஒரு டேக் இருக்கும். நாயை கொண்டுட்டு அந்த டேகை பார்த்தா அதில் மேக்ஸ்னு இருக்கும். ஸோ பேரை மாற்றி சொல்லி நம்மக்கிட்ட இன்ஃபர்மேஷன் வாங்கிட்டாங்க அப்படின்னு வில்லன் தெரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி ஸ்ட்ரைட்டாக வந்து ஹீரோட அம்மா அட்மிட் ஆகிருக்கிற அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஸ்ட்ரைட்டாக போயிடுறான். ஸோ இப்போ வந்து நம்ம ஹீரோ இங்கே வந்து ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. ஐயோ நான் எங்கள் அம்மா வந்து எல்லாமே உண்மை சொன்னாங்க, நான் தான் வந்து நம்பவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு நம்ம போய் எங்கள் அம்மாவை காப்பாற்றணும் அப்படின்னா. அப்போ வந்து அர்னால்டு வந்து இல்லை கண்டிப்பாக வந்து உங்கள் அம்மாவை தான் அவன் ஃபஸ்ட்டு ரீச் பண்ணியிருப்பான். ஸோ உங்கள் அம்மா மாதிரியே ஒரு உருவத்தில் இருப்பான், நம்ம போனால் நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லுவான். இல்லை நம்ம போய் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு சண்டை போட்டு காப்பாற்றுங்கன்னுவான். கரெக்டாக அங்கே இருக்க 2 பேர் வந்து இவன் வந்து காப்பாற்றலான்னு ட்ரை பண்ணும்போது வந்து நம்பால் வந்து கலாய்ச்சிருவான். ஹீரோ வந்து அவனுக்கு 2 பேர் கலாய்ச்சோடனே ஹீரோவை அடிக்கிறதுக்காக இவனுக்கு ட்ரை பண்ணாங்க. அப்போ வந்து அர்னால்டு வந்து இவனுக்கு 2 பேர் அடிச்சுட்டு கன் எடுப்பான் பாருங்க. டக்குன்னு நம்ம ஹீரோ தடுத்துட்டு நீ யாரையும் கொல்லக்கூடாது, யாரையும் கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் வாங்கிப்பான். இங்கே ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து நிறைய பேர் இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க போலீஸ்காரங்களாம். இந்த ஃபோட்டோ பாரு, 1984 எடுத்த ஃபோட்டோ, இது இன்றைக்கி எடுத்த ஃபோட்டோ, இவன் யாருன்னு உனக்கு தெரியுமா, இது என்ன ஆச்சு, இவன் ஏன் இங்கே வந்திருக்கான்ற மேட்ரு எங்களுக்கு தெரியணும் சொல்லுன்னுவாங்க. பட் நம்ம ஹீரோயின் எதுக்குமே பேச மாட்டாங்க. கட்சியில் வந்து அவர் ரூமில் தூக்கின்னு போய் அவளை வந்து எப்பவும் போல் கட்டி போட்டு இந்த போலீஸ்காரெலாம் கிளம்புவாங்க. கரெக்டாக வில்லனும் அங்கே வந்து ரிசப்ஷன்கிட்ட வந்து கதவை தட்டுவான். காராஜான்ஸை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவான். காராஜான்ஸா உங்கள் பேட்ச் வந்து இப்போ தான் உள்ளேருந்து வெளியே வராங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. திரும்பி அந்த ரிசப்ஷனிஸ்ட் பாப்பா நம்ம வில்லன் காணாமல் போயிடுவான். அதுக்கப்புறம் இந்த உள்ளேருந்து வந்த எல்லா போலீஸ்காரங்களையும் அனுப்பிச்சி வச்சுட்டு ஒரு செக்யூரிட்டி நம்ம டோரெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ரிட்டன் நடந்து வருவான். கரெக்டாக அவன் ஸ்டெப் பண்ணுற ஒரு இடம் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு முகம் மாதிரி வரும். என்னன்னு பார்த்து நம்ம வில்லன் வந்து அப்படியே வந்து லிக்விட் ஃபார்மில் வந்து தரையாயிடுறான். ஸோ இது தொட்ட உடனே அந்த செக்யூரிட்டியோட உருவம் எடுத்து கண்ணிலேயே குத்தி செக்யூரிட்டியை போட்டு தள்ளிட்டு
அவன் என்ன பண்ணுறான், கரெக்டாக வந்து உள்ள ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போயிடறான். மீன் டைமில் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, தப்பிச்சு அந்த செக்யூரிட்டியை செம்மாட்டே அடிச்சுட்டு அங்கேருந்து தப்பிச்சிடுறாங்க. இந்த லேப் அசிஸ்டண்ட்டும் டாக்டராக இருப்பாங்க, 2 பேரையும் அடிச்சு போட்டு லேப் அசிஸ்டண்ட்டை அடிச்சு போட்டு அவனுக்கு மயக்க மருந்து கொடுத்துட்டு டாக்டர் கழுத்துலேயே வந்து ஒரு சிரிஞ்சு மாதிரி, ஒரு விஷ சிரிஞ்சு மாதிரி ஏற்றி அப்படியே வந்து பக்கத்து ரூம் வரைக்கும் கூட்டின்னு வருவாங்க. அங்கே வந்துட்டு எல்லாரையும் மிரட்டி அவன் என்ன பண்ணுவாங்க, ஒரு ரூமாக வந்து இது பண்ணுவாங்க. கரெக்டாக ஒரு ரூம் தாண்டும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தன் வந்து அப்படியே அடுத்து டாக்டரை வந்து ஹீரோயின் கிட்டேருந்து காப்பாற்றிறான். அப்புறம் ஹீரோயின் வந்து அங்கேருந்து தெரிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. ஒரு ரூமாக வந்து தப்பிச்சு ஓடிட்டே இருக்காங்க. கரெக்டாக வந்து லிஃப்ட்டை தட்டிடுவாங்க. லிஃப்ட்டை தட்டிட்டு லிஃப்ட்டுக்குள்ளே போகலான்னு உள்ளே ஓடுவாங்க பாருங்கள். அங்கே நம்ம ஆள் அர்னால்டு வெளியே வருவார். அர்னால்டு வெளியே வந்துட்டு பார்ப்பார். அர்னால்டை பார்த்தோன்னே அவள் தான் நம்ம ஹீரோயின் அலறிடுவாங்க. அங்கேருந்து தெரிச்சுக்கிட்டு ஓடுவாங்க. பின்னாடியே நம்ம ஹீரோவும் வந்து அம்மா இருமான்னு சொல்லுவான். ஆனால் நம்ம ஹீரோயின் வேகமாக ஓடுவாங்க. டக்குன்னு வேகமாக ஓடும்போது அந்த எதிர்க்க இருக்க அந்த லேப் அசிஸ்டன்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, நம்ம ஹீரோயினை பிடிச்சிருவாங்க. அவளுக்கு மயக்க மருந்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் வருவார். கருத்துக்குள்ளே வந்து அர்னால்டு காப்பாற்றிடுறாங்க. அர்னால்டு திரும்பி மேலே பார்ப்பான். அங்கே வருவான் பாருங்க வில்லன். அதாவது வந்து அந்த இரும்பு கம்பியிலேயே அப்படியே அந்த லிக்விட் ஃபார்மில் அப்படியே கிராஸ் பண்ணி விடுறாமா. அவள் தான் இதை பார்த்து டாக்டர் வந்து வாய்கெல்லாம் போல்றான். ஐயோ அப்படின்ற மாதிரி ஆகிடும். அவள் தான் எல்லாம் கன் பண்ணி டமால் டிம்மின்னு சொல்லுவான். கரெக்டாக இவங்க லிஃப்ட்டுக்குள்ளே ஓட்டுவாங்க. அப்பயும் வந்து கரெக்டாக வந்து அந்த ஒரு மாதிரி கொக்கி மாதிரி கையை மாற்றி அப்படி திறந்துடுவான். திறந்த உடனே கன்னை நெத்தி போட்டில் வச்சு ஒரு அடி தலை 2ஆக பொழந்த உடனே வந்து ஆடுவாங்க. அதுக்குள்ளே லிஃப்ட்டு கீழே போய்டும். அப்பயும் வில்லம் விட்ற மாதிரி இல்லை, திருப்பி லிஃப்ட்டை தர எகிரி குதி மேலேருந்து கத்தி சொருன்னு சொல்லுவான். இவனுங்களும் எவ்வளோ சுடுவானுங்க. ஆனால் நம்ம வில்லன்னு ஒன்றா ஆகாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவானுங்க, லிஃப்ட் விட்டு வெளியே வந்து ஒரு போலீஸ்காரர் வரோம். அந்த போலீஸ்காரில் வந்து ஹைஜெக் பண்ணுறானுங்க. அங்கேயும் திருப்பி நம்ம வீட்டில் ஒரு ரன்னிங் டேஸை போடுவார். வேறு லெவலில் கொஞ்சம் சீனு. ரன்னிங் ஆடும்போது ஒரு மியூசிக் வேறு ஆரம்பிப்பானுங்க. அதெல்லாம் செம்மையாக இருக்கும். அப்படியே வேகமாக ஓடுவான், கடன்னு ஓடுவான். இவனுங்களை சுட்டுக்கினே இருப்பாங்க. அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு வெளியே ஓட ட்ரை பண்ணுவாங்க. அவன் கரெக்டாக என்ன பண்ணுவான், கார் பின்னாடி வந்து கொக்கி மாதிரி போட்டு எகிரி குச்சி அப்படியே கார் மேலே ஏறிடுவான் வில்லன் ஏறின உடனே அர்னால்டு கன்று எடுத்துன்னு போய் டமால்டுன்னு சொல்லிட்டு அவன் தள்ளி விடுவான். கொக்கி மட்டும் காரில் மாட்டணும். அதையும் ஹீரோ தூக்கி வெளியே போட்டு இவங்க அப்படியே அங்கேருந்து தப்பிச்சிருவாங்க. அர்னால்டு பார்த்திங்கன்னா வந்து எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு அவர் கண்ணில் இருக்கிற சென்சார் மூலியமாக மொத்தத்தையும் அப்படியே பார்த்து வண்டி கார் சர்ன்னு ஓட்டுவார். இங்கே நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோவை வந்து பயங்கரமாக திட்டுவாங்க. உனக்கு அறிவு இல்லையா, உன் லைஃப் எவ்வளோ முக்கியம், நீ வந்து என்னை காப்பாற்றுறதுக்குலாம் வரக்கூடாது, நீ தான் உன்னை பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக திட்டுவாங்க. நம்ம ஆள் வந்து இப்போ தான் வந்து அம்மா பாசத்தில் இயங்குவார். ஆனால் வந்து இவ பயங்கரமாக திட்டின உடனே அவன் வந்து ரொம்ப ஃபீல் ஆகி அழுதுருவாப்புல. இங்கே வில்லன் அப்படியே பொறுமையாக நடந்து வந்து அந்த உடஞ்சி போன அந்த கொக்கியும் வந்து அவன் உடம்புக்குள்ளே ஏற்றிட்டு திருப்பி நடந்து போவான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு. கரெக்டாக அங்கே ஒரு போலீஸ்கார பைக்காரன் வந்துடுவான். அவனை பார்த்துனே நைஸ் பைக் அப்படின்னு சொல்லுவான். இங்கே வந்து நம்ம ஹீரோயின்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஃபியூவல் பங்கு கிட்டே போயிட்டு ஒரு லாக்டு ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு ஹீரோயினுக்கு வந்து பின்னாடி ஸ்டிச்சஸ்லாம் போடுவாங்க. அர்னால்டுக்கு புல்லட்ஸ்லாம் பாஞ்சிருக்கான். அந்த புல்லட்லாம் வெளியே எடுத்துன்னு நிற்பானுங்க. எடுத்துருக்கும் போது நம்ம ஹீரோ கேட்குறாரு, ஸோ இது எல்லாமே வந்து உனக்கு வந்து ஸ்கைநெட் தான் சொல்லி கொடுத்ததா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆமாம், எனக்கு வந்து ஸ்கைநெட் தான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனால் வந்து எனக்கு ரீட் ஆக்சஸ் மெமரி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. என்னால் வந்து ஃபுல்லாக வந்து லேர்ன் பண்ணிக்கிற கெப்பாசிட்டியை வந்து கொடுக்கல அப்படின்னும் போது டக்குன்னு நம்ம ஹீரோ, அப்போ நம்ம அந்த பட்டனை ரீசெட் சுவிட்ச் கொடுத்தா உனக்கு வந்து லேர்ன் பண்ணிக்க முடியுமா அப்படி கேட்குறான். டக்குன்னு பார்த்தா வந்து அர்னால் மண்டையை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே வந்து இருக்கிற சிப்பை எடுத்துருவாங்க. சிப்பை எடுத்து ஒரு டேபிள் மேலே வச்சுட்டு அந்த ஹீரோயின் என்ன பண்ணுது, டக்குன்னு ஒரு ஹேமர் எடுத்துகிட்டு அதை உடைக்க வரும் பாருங்கள். டக்குன்னு நம்ம ஹீரோ கையை வச்சுட்டு மறைச்சிடுவான். இவன் வந்து கையேறான், நான் அவனை கொன்னே ஆகணும் அப்படின்ற மாதிரி இவங்க பேசுவாங்க. நீயே என்ன கேட்கலன்னா எப்படிம்மா நாளைக்கு வந்து ஒரு படம் வந்து என் பேச்சு கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை வந்து சென்டிமெண்டலாக பிளாக்மெயில் பண்ணிட்டு திருப்பி வந்து அந்த சிப்பை அவனே வந்து அந்த மண்டைக்குள்ளே இன்சர்ட் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிவிடுவானுங்க. ஸோ அங்கேருந்து கிளம்பி இவங்க வந்து ஒரு தூரத்து தேசத்துக்கு போயிட்டு இருக்கும்போது இவங்க வந்து இந்த ஸ்கைநெட்டை பற்றி வந்து எப்படி வந்துச்சு, ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்ற டீட்டெயிலாம் வந்து ஹீரோயின் வந்து அர்னால்டு கிட்ட கேட்கும்போது அர்னால்டு வந்து எல்லா டீட்டெயில்ஸ் சொல்கிறாங்க. இந்த மைல்ஸ்ன்ற ஒரு ஆள் தான் வந்து இந்த ப்ரோக்ராமிங்லாம் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து இவனை வந்து மிலிட்ரி லைனில் வந்து பெரிய அளவில் வந்து பெரிய ஆளாயிடுவாங்க. அப்புறம் பாம்பர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே ஹியூமனாய்டாக மாறிடுது. இது கூடவே பார்த்திங்கன்னா வந்து ஸ்கைநெட் வந்து ஃபுல்லாக வேறு வந்து ஆகஸ்ட் 29 வந்து மாறிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ப்ளஸ் வந்து ஸ்கைநெட்டை வந்து அழிக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஸ்கைநெட் என்ன பண்ணால் ரஷ்யாவை அட்டாக் பண்ணோம். ரஷ்யா வந்து யூஎஸ் அட்டாக் பண்ணோம். ஸோ அதோட எனிமீஸ் எல்லாமே வந்து நியூட்ரலைஸ் ஆகிடும். ஸோ ஸ்கைநெட் வந்து பொழைச்சிரும் அப்படின்ற மாதிரி எல்லாம் டீட்டெயிலாக சொல்கிறாங்க. அடுத்த சீன்லேயே வந்து மைல்ஸ் வந்து காட்டுறாங்க. மைல்ஸ் வந்து அவன் ஒய்ஃபோடு வந்து ஒரு வீட்டில் வந்து இருந்துகிட்ருக்காங்க. வந்து கம்ப்யூட்டரை வந்து ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அப்போ வந்து இந்த ப்ரோக்ராமிங்கை பற்றிலாம் வந்து அவங்க ஒய்ஃப்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க ஒய்ஃபை கொஞ்சம் காண்டாயி, சரி
உனக்கு ப்ரோக்ராமிங் தான் முக்கியம், கம்ப்யூட்டர் தான் முக்கியம்னா என்ன ஏன்டா கட்டிக்கிட்ட, புள்ளையெல்லாம் ஏன்டா பெற்றுக்கிட்ட அப்படின்னு சொல்லி கொஞ்சம் லைட்டாக வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து கலாய்க்கும் போது சரி வழியே இல்லாமல் நம்ம பால் வந்து அதை லாஃப் பண்ணிட்டு பசங்களை பக்கத்து வாங்க பசங்களா நம்ம வந்து விளையாட போகலாம் அப்படின்ற மாதிரி முடிகிறாரு. இங்கே நம்ம ஆளுங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு காட்டுக்குள்ளே இல்லை டெசர்ட்குள்ளே வரன்னு இருக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து ஈக்காக இல்லை. இவன் மட்டும் இறங்கி போயிட்டு எதோ கூப்பிட்டு பார்க்குறா. ஒருத்தன் கன்னோட வரான். அர்னால்டு கண்ணை காட்டுறவனே அவன் கொஞ்சம் அடங்கிட்டு ஓ நீ எப்படி இருக்க அப்படி இப்படின்னு எல்லோரும் வந்து ஒருத்தர் விசாரிச்சுக்கிறாங்க. ஸோ கன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஒரு ட்ரக்கை எடுத்து நம்ம இங்கேருந்து கிளம்புறோம் அப்படின்ற ஒரு மேட்ரு மட்டும் டிசைட் பண்ணிடுறாங்க. அங்கே பார்த்தோன்னா அண்டர் கிரவுண்டில் ஒரு பெரிய ஒரு ஆர்மிக்கே தேவையான அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஃபுல் கன்ஸு மிஷின் கன்ஸு புல்லட்ஸு அம்யூனிஷன் எல்லாத்தையும் வச்சுக்கிறானுங்க. எல்லாத்தையும் வந்து பார்சல் கட்டிக்கிறானுங்க. ஒரு கார் இருக்குது, அதையும் ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணிக்கிறானுங்க. கடைசியில் வந்து இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது வந்து நம்ம ஹீரோ வந்து ஃபீல் பண்ணி வேறு பேசிகிட்டு இருக்காரு. எல்லா மேட்டரும் அவர் சின்ன வயசுலலாம் என்ன பண்ணார் எது பண்ணுறாருன்னு இதெல்லாம் பேசிவிட்டு அந்த ஓரத்தில் வந்து ஹீரோவும் அர்னால்டும் பேசின்னு இருக்கும்போது வந்து எவ்வளோ பேர் வந்தானுங்க ஹீரோக்கு அப்பாவை ஆகிறேன்னு சொல்லிட்டு கட்சியில் இந்த மிஷின் தான் பார்த்திங்கன்னா வந்து ஹீரோவுக்கு அப்பா மாதிரி இருக்குது. ஸோ வந்து இவன் அடிக்க மாட்டான், திட்ட மாட்டான், குடிச்சிட்டு வந்து சண்டை போட மாட்டான். ஸோ ஒரு ஐடியல் மிஷினாக வந்து இந்த ரோபோ தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஃபீல் பண்ணுறாங்க. அப்படியே ஃபீல் பண்ணிங்கன்னா என்ன பண்ணிடுறாங்க, அப்படியே டேபிளில் பார்த்து தூங்கிடுறாங்க. தூங்கினுக்கும் போது திருப்பி அந்த பாம் வெடிக்கிற சீன் வந்து அவங்களுக்கு கனவு வருது. கனவில் அலறி போய் ஏந்துக்கிறாங்க. ஏந்த உடனே வந்து ஒரு முடிவு தான் எடுக்கிறாங்க, ஒருத்தனை போட்டு தள்ளணும்னு சொல்லிட்டு. ஸோ ரெடி ஆகி கன்னை தூக்கின்னு வந்து அவங்க பாட்டு கிளம்பிடுறாங்க. பின்னாடியே வந்து நம்ம ஹீரோவும் அர்னால்டும் கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து மைல்ஸோட வீட்டுக்கு போயிடறாங்க. மைல்ஸுக்கு தலையிலே பண்ணி சுடுறாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அப்போ தான் மைல்ஸோட பையன் ரிமோட் காரில் வந்து டேபிள் லைட்டாக ஒரு இடி இடிக்கிறான். மைல்ஸ் கீழே குனிறான். புல்லட் ஸ்ட்ரைட்டாக வந்து கம்ப்யூட்டர் அடித்து வெடிக்குது. மைல்ஸ் குப்பையிலே ஓட சொல்லிட்டு அவன் போய் கம்ப்யூட்டர் டேபிள் பின்னாடி ஒழிஞ்சிக்கிறான். அவள் தான் நம்ம ஹீரோயின் பட்டன்னு AK-47 வச்சு செம்ம அடிக்கிறாங்க. அடித்து ஸ்மாஷ் பண்ணிட்டு உள்ளே போயிடுறாங்க. கரெக்டாக அதில் ஒரு புல்லட்டை வந்து நம்ம மைல்ஸை அடிச்சிடுது. க்ளீன் ஷாட்டு. அவர் வந்து துடிச்சிட்ருக்காரு. நம்ம ஹீரோயின் ஆல்மோஸ்ட் போட்டு தள்ளியிருப்பாங்க. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. அப்படி கொஞ்சம் ஜகா வாங்குறாங்க. அதுக்குள்ளே வந்து ஹீரோவும் அர்னால்டும் வந்து நம்ம ஹீரோயினை வந்து கம்ஃபர்ட் பண்ணி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம், நம்ம வந்து புதுசாக ஒரு வழி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றாங்க. மீன்வைல் வந்து நீ யார் இவனுங்க 2 பேரும் கேட்டுனுப்பாங்க. ஸோ குழந்தைய வந்து ரூமுக்குள்ளே உட்கார வச்சுட்டு அர்னால்டு என்ன பண்ணுறாரு, சும்மா கத்தி எடுத்து அப்படி கையை அறுத்து அந்த கை மேலே இருக்கிற ஸ்கின்னை எடுத்து அவர் கைக்குள்ளே இருக்க எக்ஸோஸ்கெலட்டனை காட்டுறாரு. அவ்வளோதான், இவனுங்க அலறிடுறானுங்க. அப்பா சாமி. அதுக்கப்புறம் சீனில் தான் வந்து நம்ம அர்னால்டு வந்து மைல்ஸ்கிட்ட இவர் வந்து எப்படி அந்த ப்ரோக்ராம் கண்டுபிடிக்கிறார், ப்ரோக்ராமில் ஸ்கைநெட்டை வந்து எப்படி ஆன்லைன் ஆகுது, ஆன்லைனால் வந்து எப்படி இந்த உலகத்தில் இருக்க மக்கள்லாம் அழிகிறாங்க அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. சொல்லும் போது அவங்க ஒரு மாதிரி ஆயிடுறான். இங்கே ஹீரோயின் நினைக்கிறாங்க, எப்படி தான் வந்து 3 பில்லியன் மக்கள் சாகிற விஷயம் இவனால் தான் நடக்க போகுது அப்படின்றது இவனுக்கு தெரிஞ்சு இவன் ஹேண்டில் பண்ணுறானோ அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சுட்ருக்காங்க. யோசிச்சுட்டு சரி நான் என்ன பண்ணுறேன், நான் நாளைக்கே போய்ட்டு கம்பெனியில் வந்து ரிசைன் பண்ணிடுறேன் அப்படின்றாங்க. பட் வந்து உங்கள் வேலையை யாருமே கண்டினியூ பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே என்னோடய ஃபைல்ஸு டேட்டாஸ் எல்லாத்தையுமே நான் அழிச்சாகணும் அப்படின்னு சொல்கிறான். ப்ளஸ் வந்து அந்த ஏற்கனவே ஒரு CPU கிடச்சதில்ல, அந்த CPU வந்து அழிச்சாகணும் அப்படின்ற வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக மைல்ஸே சொல்லிடுறான். ஸோ எப்போ போகிறான் அப்படின்னு மைல்ஸ் கேட்கும்போது இவங்களாம் அப்படியே ஏது நின்று பாப்பானுங்க பாருங்கள், இப்போயே வா அப்படின்னு சொல்கிறாங்க. கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஸ்ட்ரைட்டாக வந்து எல்லோரும் வந்து அந்த கம்பெனியை நோக்கி போயிட்டுருக்காங்க. கம்பெனியில் என்ட்ரானவனே வந்து செக்யூரிட்டியை வந்து பார்சல் பண்ணிடுறானுங்க. பார்சல் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்காங்க. கரெக்டாக அதே டைமில் வந்து இன்னொரு செக்யூரிட்டி வந்து பார்த்தா முன்னாடி இந்த செக்யூரிட்டியை காணோன்னே கட்டி போட்டிருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிடான். அதுக்கப்புறம் என்ன சைலண்ட் அலாரம் வந்து ஆன் பண்ணி விட்டுறான். ஸோ மைல்ஸோட கார்டு வேலை செய்யலாம் அப்படின்ன உடனே இவங்க என்ன பண்ணுறது அப்படின்னு தெரில. உடனே வந்து ஹீரோ என்ன சொல்கிறாரு, இதை நான் கிராக் பண்ணுவேன், நீங்கள் வந்து மிச்சதெல்லாம் போய் பாருங்கள் அப்படின்னுறாங்க. ஒரு இடத்துல வந்து ஒரு டோரை ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தா அந்த டோரும் ஓப்பன் ஆகலை. உடனே நம்ம அர்னால்டு என்ன பண்ணாரு, ஒரு பிளாஸ்டர் கொடுத்து அப்புறம் ஒரு கேஸ்லாம் வரும். ஸோ கேஸ் மாஸ்க்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம ஹீரோயினுக்கும் மைல்ஸ்க்கும் கொடுத்து உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதே டைமில் இங்கே செக்யூரிட்டி வந்து மொத்த போலீஸையும் வந்து கூப்பிட்டுறாரு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து வில்லை வந்து கரெக்டாக வந்து மைல்ஸோட வீட்டுக்கு போயிடுறான். மைல்ஸோட வீட்டு குப்பத்தொட்டில் வந்து அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாமே எரியிறது வந்து பார்த்துட்டு கரெக்டாக அப்படியே சுற்றி பார்த்துருக்கும் போது வாக்கி டாக்கியில் வந்து இந்த மாதிரி வந்து சாரா கார்னர் வந்து இந்த மாதிரி இந்த பில்டிங்கில் வந்து ஃபியூஜிட்டிவாக இருக்காங்க, இவங்கள வந்து பிடிக்கணும் அப்படின்றது வாக்கி டாக்கியில் சொன்னோன்னே வில்லனுக்கும் வந்து இவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சது. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து மொத்த பேக்கப்பும் வந்து போலீஸ் பேக்கப்பும் வந்து இந்த கம்பெனி முன்னாடியே வந்து ஹெலிகாப்டர்லாம் வேறு வந்துடுது. இங்கே நம்ம ஆளுங்க வந்து பக்காவாக பாம்ஸில் செட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து அந்த ஒரு சாவி எடுக்கணும்ல, அதையும் ஹேக் பண்ணி சாவி எடுத்துட்டாரு.
எடுத்துகிட்டு இவனுங்கிட்ட போயிட்டு நிறைய போலீஸ் வந்துட்டாங்க, நம்ம வந்து குயிக்காக மூவ் பண்ணோம் அப்படின்றாங்க. ஸோ பாம்ஸ் எல்லாத்தையும் செட் பண்ணி முடிச்சுட்டு அர்னால்டு வந்து நான் உங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இந்த சீன் சும்மா செம்ம எப்பிக்காக இருக்கும். நீங்கள் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அதோட லிங்க்கும் மேலே கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். கைதி படத்தில் நம்ம கார்த்தி வந்து கடைசியில் எடுத்து வந்து சுடுவாரில் அந்த மினிகனு அதை எடுத்துன்னு போவார். அது பட்ட 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 பட்டுன்னு அடிப்பார். இந்த சீன் முன்னாடி நம்ம ஹீரோ வேறு கேட்டுருவார், நீ யாரும் கொல்ல மாட்டான்னு சத்தியம் பண்ணிக்கிறேன்னு. அப்போ ஸ்மைல் பண்ணார் நம்ம அர்னால்டு, வேறு மாதிரி இருக்கும். சொல்லிட்டு மொத்த பேரையும் அடிச்சு தூங்குவார். எல்லாம் காரு கீர் எல்லாமே சரிஞ்சிடும். ஹீரோ கேஷுவலிட்டிஸோடு உள்ளே வந்துடுவார் மனுஷன். இங்கே வந்து FBI ஸ்வாட்டு எல்லாருமே வந்துடுறாங்க. எல்லாருமே அந்த பில்டிங்கை வந்து என்டர் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த மைல்ஸும் போயிட்டு வந்து அந்த சேஃப்டி ரூமை ஓப்பன் பண்ணுறாங்க. சேஃப்டி ரூமை ஓப்பன் பண்ணி உள்ளே போய்ட்டு அந்த சிப்பும் அந்த ஃபஸ்ட்டு டெர்மினேட்டர் கையும் எடுத்து பேக்கில் போட்டுன்னு கிளம்புறாங்க. கிளம்பும் போது வந்து ஸ்வாட் டீம் கரெக்டாக உள்ளே வந்துட்டு சரமறையாக சுட ஆரம்பிக்கும் போது நம்ம மைல்ஸ் தான் செம்மையாக அடி வாங்கிறாரு. நிறைய புல்லட் இறங்கிடுது. மிச்சம் 3 பேரை வந்து அப்படி இப்படின்னு தப்பிச்சு எஸ்கேப் ஆயிடுறாங்க. பட் மைல்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ஒரு டிக்கிங் பாம்பை வந்து கீழே கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ அவன் உயிர் போயிடுச்சுன்னா டக்குன்னு அதில் அழுத்திடுவான், அவளோட பாம்பு அடிச்சிடும். ஸ்வாட் டீம் வந்து பார்க்குறாங்க. இவனை பார்த்த உடனே எனக்கு எவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ண முடியும்னு சொன்ன உடனே அவங்க எல்லோரும் செதுட்டாங்க. இவங்கள வந்து லிஃப்ட்டில் அப்படியே கீழே இறங்கி போயிட்டே இருக்காங்க. ஸோ ஒரு பாயிண்டில் என்ன ஆகுது, நம்ம மைல்ஸ் அவள் தான் அவங்க போன உடனே டம்முன்னு பாம்பு வெடிக்குது. வார் ஜோன் அப்படின்ற அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய பிளாஸ்ட் ஆகிட்டு அந்த பிளாஸ்ட் முடிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா அந்த கலவரத்தில் நம்ம வில்லை வந்து சர்வசாதாரணமாக ஸ்வைன்னு உள்ளே வருவார். அப்புறம் லிஃப்ட்டில் கீழே இறங்கி போயிட்டு வெளியே வந்தவொடனே பார்த்திங்கன்னா ஸ்வாட் டீம் இருக்கும். அந்த ஸ்வாட் டீமோட அர்னால்டு எல்லாரையும் அடிச்சு தூக்கி போட்டு ஒரு வண்டி எடுத்துன்னு வந்துட்டு மிச்சம் 2 பேரையும் காப்பாற்றி அங்கேருந்து கூட்டின்னு போவார். அங்கேருந்து வெளியே கூட்டின்னு போகும்போது எல்லாம் சுட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே தப்பிச்சு நம்ம ஆள் வெளியே வண்டி எடுத்துன்னு போயிடுறாரு. இவர் தப்பிக்கிறாங்க அப்படின்றத நம்ம வில்லை வந்து மேலேருந்து பார்த்துக்கிட்டே இருப்பார். பைக்கில் ஓட்டிக்கிட்டே ஒரு கையில் கன்று ஸ்டைலாக வந்து பார்த்துக்கிட்டே இருப்பார். இவங்க தப்பிச்சிடுறாங்க அப்படின்னு ஒரு பாயிண்டில் தெரிஞ்சவொடனே எதிர்க்க ஒரு ஹெலிகாப்டர் வரும். ஸோ பைக்கை நல்லா முறுக்கி போய் அப்படியே ஜம்ப் அடித்து அந்த ஹெலிகாப்டர் பிடிச்சி அப்படியே மேலே ஏறி அந்த கண்ணாடி ஒரு இடி அடித்து அப்படியே கூழா மாதிரி உள்ளே போனால் அவள் தான் பைலட் அலறிடுற ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கெட் அவுட் அப்படின்னு தான் ஒரு வார்த்தை சொல்லுவான். பைலட் வந்து என்ன ஏது எவ்வளோ ஹைட்டில் இருக்கிறோம் எதுவுமே பார்க்க மாட்டாது, எகிரி குச்சிடுவான். அதுக்கப்புறம் இந்த எஸ்கேப் வெஹிக்கிளில் வந்து ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, அந்த புல்லட் ஜாக்கெட் வச்சு அந்த கண்ணாடிலாம் போடுறாங்க. நம்ம ஹீரோக்கும் 2-3 புல்லட் ஜாக்கெட் கொடுத்துறாங்க. அதுக்கப்புறம் வந்து வில்லன் வந்து வந்துடுறான் ஹெலிகாப்டரில். ஸோ அப்படியே கன்ஃபயரில் வந்து மாற்றி ஷூட் பண்ணிக்கிறாங்க. வில்லன் வேறு லெவல் போலகுது. டனல் கீழெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஹெலிகாப்டர் ஓட்டுறான், மேலே ஹெலிகாப்டர் ஓட்டுறான், சைட்லலாம் ஹெலிகாப்டர் ஓட்டினுக்கிறான். செம பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஒரு பாயிண்டில் என்ன ஆகுது, இந்த சேசிங் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம அர்னால்டு என்ன பண்ணுறாரு, ஒரு பிரேக் அடிக்கிறாரு. பிரேக் அடித்த உடனே வந்து ஹெலிகாப்டர் வந்து அவங்க வண்டியில் மோதி க்ரஷ் ஆகி கீழே வந்து 2 வண்டியுமே ஆக்சிடென்ட் ஆகிடுது. இது அர்னால்டு ஓடின இந்த பஸ்ஸும் வந்து பஞ்சர் ஆகி அதுவும் வந்து கவுந்துடுது. இவென்ச்சுவலாக என்ன ஆகுது, 2 வண்டியுமே வந்து கவுந்துடுது. ஸோ 2 பேர் வண்டியுமே காப்பாற்றுறதுக்கு ஒரு சில பேர் வராங்க. இங்கே வில்லனை காப்பாற்ற வந்த ஒரு டேங்கர் ஆளை வந்து பார்த்திங்கன்னா ஒரே கூத்தில் ஏற்றி கொண்டுட்டு அவர் டேங்கர் எடுத்துக்கிறான். இங்கே வந்து ஜீப்பு காப்பாற்ற வந்தவங்ககிட்ட ஹெல்ப் கேட்டு அவங்க கார் எடுத்து கிளம்புறாங்க. ஒரு சின்ன மேட்டர் மாற்றிட்டேன். இதுக்கு முன்னாடி வந்து அந்த வண்டியில் போயிருக்கும்போது ஹெலிகாப்டர் சுடுவாங்கள்ல, அப்போ வந்து ஹீரோயினுக்கு தொடரில் லைட்டாக அடிபட்டுரும். ஓகே, திருப்பி ரீகேப்புக்கு வருவோம். வில்லன் வந்து நம்ம என்ன பண்ணுறான், ட்ரக்கை எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு வேகமாக வந்து ஏற்றுற மாதிரி வரான். நம்ம ஹீரோ கேங் என்ன பண்ணுது, டக்குன்னு பக்கத்தில் அந்த ஒரு வேனை வந்து கொஞ்சம் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. நம்ம வில்லன் எப்போ போல் வில்லனியஸாக வந்து பிஹேவ் பண்ணுறான். செம்ம ஸ்பீடாக வந்து தோத்துட்டு வரான். என்னெல்லாம் பார்க்குறாங்க, மசீர மாதிரியே இல்லை. ஏறி வந்து என்ன பண்ணுறான், இடிச்சுன்னுக்கிறான். ஒரு பாயிண்டில் வந்து நம்மால் செம்ம காண்டாயிடுறாரு. அர்னால்டு என்ன பண்ணுறாரு, ஸ்ட்ரெயிட்டாக லாரி மேலே ஏறி போய் என்ன பண்ணுறாரு, டிஜிலேருந்து அந்த AK-47 வச்சு சுட்டு தள்ளிட்டு என்ன பண்ணுறாரு, அப்படியே ஸ்டேரிங் வந்து வளைச்சா அப்படியே அந்த கண்டெய்னரை திருப்பி விட்டுறாரு. இந்த கண்டெய்னர் பார்த்திங்கன்னா லிக்விட் நைட்ரஜன் இருக்குது. இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் தான் வந்து போயிட்டு இவங்க வந்து இடிச்சு நிற்பாங்க. நம்ம அர்னால்டு பார்த்திங்கன்னா அங்கேருந்து தாவி அப்படியே எகிரிடுவார். இங்கே ஹீரோவும் பார்த்திங்கன்னா வந்து கார் எடுத்துன்னு போய் ஒரு இடத்துல சொருவி நிறுத்தி வச்சு வைப்பார். அந்த டேங்கர் வெடிச்சுனாவும் அந்த லிக்விட் நைட்ரஜன் வந்து ஃபுல்லாக அப்படியே வந்து சச்சன்னு போயிட்டே இருக்கும். அப்போ தான் வந்து நம்ம வில்லன் பார்த்திங்கன்னா அப்படியே ஏந்தாடுலேருந்து வர்றாரு. ஃபுல்லாக அந்த லிக்விட் நைட்ரஜனில் நனைஞ்சிருவார். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மாதிரி ஒட்டி நடந்து வருவார். அப்படியே வந்து ஃபஸ்ட்டு லெஃப்ட் கால் உடையும், அப்புறம் ரைட் கால் உடையும், அப்புறம் கீழே விழுந்துருவார் பாருங்க. கை தூக்கினா ரைட்டு கையும் உடஞ்சிரும். அவ்வளோதான், மொத்தமாக எல்லாமே பீஸாக வேணும். நம்ம அர்னால்டு ஏந்து நார்மல் பீஸில் எடுத்து ஒரு சுடுவார் டமல். அவ்வளோதான், பீஸாக போயிடுவார். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் இல்லை, அது பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் அங்கே நிறைய ஹீட் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, இந்த லிக்விட் நைட்ரஜன்லாம் திருப்பியும் வந்து நார்மலாகி திருப்பியும் பார்த்திங்கன்னா வந்து எல்லாம் கூட ஆரம்பிக்கும். இவங்களுக்கு வந்து இன்னும் டைம் இல்லை அப்படின்றனால அவங்க வந்து அவங்கக்கிட்ட இருக்க அந்த டெர்மினேட்டர் ஹேண்டும் வந்து சிப்பையும் வந்து இவங்க அழிச்சே ஆகணும் அப்படின்றதுனால என்ன பண்ணுறாங்க, உடனே வந்து சரி வாங்க நம்ம கிளம்பிடலாம் அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்கே வந்து நம்ம வில்லை வந்து திருப்பியும் வந்து பேக் டு த ஃபார்ம் ஆகிடுறான். நம்ம கேங்கை வந்து தொத்த ஆரம்பிச்சிட்றான்.
ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த லிக்விட் நைட்ரஜன் நம்ம வில்ல மேலே பட்டனால அது வந்து அவனுக்கு கொஞ்சம் சைட் எஃபெக்ட்ஸ் மாதிரி இருக்குது. அவன் வந்து அந்த ஒரு இரும்பு தொடும்போது பார்த்திங்கன்னா அவனுக்கு கையெல்லாம் வந்து எலங்கேட்டட் ஆகி அந்த கலர் பெயிண்ட்லாம் ஒட்ட ஆரம்பிக்கும். ஷூவில் பார்த்திங்கன்னா வந்து அந்த மெட்டல்லாம் வந்து ஒட்ட ஆரம்பிக்கும். அது ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாகவே இருக்கும் நம்ம வில்லனுக்கு. ஆனால் வந்து எப்படியோ தொத்திட்டு போயிட்டு ஒரு இடத்துல வந்து அர்னால்டும் வில்லனும் சண்டை போட்டுனுப்பாங்க. பயங்கரமாக சண்டை போட்டுனுப்பாங்க. டமால் டிமில்னு ஒரு இடத்துல வந்து என்ன பண்ணுவான், அர்னால்டோட கை வந்து ஒரு புலியில் கம்ப்ளீட்டாக மாட்டி இருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் வந்து கம்ப்ளீட்டாக நசுங்கி அவர் அங்கேயே மாட்டிப்பார். ஸோ வில்லன் அவனை அங்கேயே விட்டுட்டு என்ன பண்ணுறாரு, ஹீரோவையும் ஹீரோயினையும் வந்து தொத்தின்னு போகிறாரு. தொத்திட்டு போகிற இடத்துல வந்து ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, ஹீரோவை வந்து ஒரு கம்பியில் கீழே இறக்கி ஒரு ரோவரில் வந்து உள்ளே அமுச்சு விட்றாங்க. அமுச்சு விட்டுட்டு வில்லங்கனை வந்து சுட்டுனுங்கும் போது ஒரு பாயிண்டில் என்ன பண்ணுறாரு, அப்படி குத்தி ஷோல்டர் வழியாக ஒன்று இறக்கி மரியாதை உன் பையனை கூப்பிடு அப்படின்றாப்புல. ஆனால் நம்ம ஹீரோயினை நெவர் முடியாது அப்படின்னுறாங்க. இன்னொரு வரல வந்து அப்படியே கண்ணுக்கிட்ட கொண்டு போயிட்டு அப்படியே ஹீரோயினை குத்துற மாதிரியே நம்ம வில்லம் போவோம். அதே டைமில் அர்னால்டு என்ன பண்ணுவார், அவரோட கையை வந்து ஒரு பெரிய ராடை வச்சு குத்தி குழப்பி அப்படியே அந்த லெஃப்ட் ஹேண்டையே பிச்சு போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார், ஹீரோயினை காப்பாற்றுறதுக்கு போயிடுவார். அதுக்குள்ளே நம்ம அர்னால்டு என்ன பண்ணுவார், ஒரு பெரிய ராடு எடுத்துன்னு வந்து செம்ம அடி அப்படியே ஒட்டமே ரெண்டாக பிரிகிற மாதிரி ஆகிடும். செம்ம அடி 2 பேரும் அடிச்சிக்கிறாங்க. ஒரு இடத்துல அர்னால்டை ஒரு இடத்துல கார்னர் பண்ணிடுறாங்க. அர்னால்டை கார்னர் பண்ணிட்டு வில்ல என்ன பண்ணுறான், ஒரு பெரிய ராடு மாதிரி ஒரு பெரிய இடம் இருக்கும், அது இழுத்துடும் வந்து டம்முன்னு நம்ம அர்னால்டை அடிக்கிறான். மண்டைக்கெல்லாம் கிஞ்சிட்டு அர்னால்டாவில் தான் உடம்புக்கெல்லாம் அப்படியே நொறுங்கிடுது போலது. அப்படியே தவந்து அங்கே ஒரு கன் இருக்கும், அந்த கன் எடுக்கலான்னு வந்து போவார். ஆனால் வந்து வில்லன் வந்து அப்படியே கம்பியை வந்து விட்டு அந்த சைடில் இறக்கிடுவான். இறக்குனோன்னா அவள் தான் அந்த ஃபியூஸ் போயிடும். அந்த கண்ணில் அந்த ரெட் கலர் வந்து அப்படியே போயிடும். அவள் தான் நம்ம ஆள் காலி போயிடுது. அர்னால்டை காலி பண்ணிட்டு என்ன பண்ணுறாரு, ஹீரோவை பிடிக்கிறதுக்காக அப்படியே போகிறாரு. ஹீரோ வந்து அங்கே இங்கேருந்து எகிரி குச்சி போயிட்டு ஒரு இடத்துல ஒழிஞ்சுன்னுறாரு. இங்கே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு குயிக்காக வந்து அவங்களோட ஷார்ட் கன்னை வந்து எல்லாத்தையுமே ரீலோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இங்கே அர்னால்டு வந்து லைட் எரியுது கண்ணில், லைட்டாக ரீபூட் ஆகிறாரு பொழுது. ரீபூட் ஆகிட்டு அந்த கன்னை கையில் எடுத்துறாரு. இங்கே வந்து நம்ம ஹீரோ வந்து எங்கேயோ ஒரு இடத்துல ஒழிஞ்சு நிற்கும்போது ஜான் ஹெல்ப்னு ஒரு சவுண்டு மட்டும் கேட்குது, அவங்க அம்மா சவுண்டு மாதிரி. ஸோ அவங்க அம்மா தான் கேட்குறாங்க, கூப்பிட்றாங்க போலதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கே போயிடாரு. அங்கே போனால் அவங்க அம்மா வந்து இங்கே வாடா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ கிட்டே போகும்போது டக்குன்னு பார்த்தா பின்னாடி வந்து அவங்க அம்மா திருப்பி கன்னோட வராங்க. அதாவது நடுவில் இருக்கிறது பார்த்திங்கன்னா வந்து நம்ம வில்லன் தான் அப்படின்றத அவங்க காலை பார்த்து நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிட்டு அங்கேருந்து ஜம்ப் அடிச்சுட்டு ஷூட் அப்படின்னால அவள் தான் அவங்க அம்மா டமால் சுட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆல்மோஸ்ட் வில்லன் பார்த்தீங்கன்னா வந்து அந்த நெருப்புக்குள்ளே விழுற அளவுக்கு போயிடுவான், ஃபுல்லாக அடிபாட்டு. ஆனால் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் கடைசியில் அவன் புல்லட் காலி ஆகிடும். ஹீரோயின்கிட்ட காலியான உடனே நம்ம வில்லன் நோ அப்படின்ற மாதிரி காட்டுவான். ஐயோ என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோயினும் அங்கேருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த கன்வேயர் பெல்ட் மாதிரி ஒன்று சுற்றி நிற்கும், அதில் வந்து நம்ம அர்னால்டு அப்படியே கன்னோடு வருவார். டாக்கான்னு இவங்க 2 பேரும் ஒரு அடி ஆனால் அப்படியே ஒரு மாதிரி பிசுன்னு ஆகிடுவார். அப்படியே குழன்னு ஆகிடும் அந்த வில்லன் உடம்பு. அப்படியே கத்திக்கிட்டே என்ன ஆகும், அந்த நெருப்புக்குள்ளே ஊந்துடும். உடனே இது வரைக்கும் அவர் எந்தெந்த உருவெல்லாம் வந்து மாறினாரோ அந்த எல்லா உருவமும் வில்லன் வந்து மாறிக்கிட்டே இருக்கான். அப்படியே மாறி அப்படியே வந்து அந்த சூடு தாங்காமல் அந்த மெட்டல் தானே, லிக்விட் மெட்டல் தானே, அப்படியே வந்து டிஸ்போஸ் ஆகி செத்தே போயிடுறான் வில்லன். உடனே அர்னால்டு என்ன சொல்கிறாரு, ஹீரோ கிட்ட இருக்கிற அந்த கையும் தூக்கி போடு அப்படின்றாரு. உடனே அதையும் தூக்கி போட்டுறாங்க. அது கொஞ்சம் எக்ஸ்டேட் பண்ணி அப்புறம் அந்த சிப்பையும் தூக்கி போட்டுறாங்க. இட்ஸ் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொன்னேன், இல்லை என் மண்டைக்குள்ளே ஒரு சிப் இருக்குது, அதுவும் அழிஞ்சாதான் மொத்தமாக அழிஞ்ச மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு என்னால் செல்ஃப் டெர்மினேட் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நீ வந்து இந்த குக்கியை வந்து கீழே இறக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஷினோட ஆப்ரேட்டிங் டிவைஸை வந்து ஹீரோயின்கிட்ட கொடுத்துட்டு அந்த ஹீரோயின் குக்கியில் ஏற போவார். நீ சாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து போய் அர்னால்டு தடுப்பார். ஆனால் வந்து அர்னால்டு இல்லை, நான் வந்து சாகணும், நான் சாகலைன்னா வந்து இது திருப்பி பிரச்சனையாக தான் ஆகும் அப்படின்வார். கரெக்டாக நம்ம ஹீரோ அப்போ அழுவார். அப்போ சொல்லுவார், இப்போ நீ ஏன் அழுவுறேன்னு எனக்கு புரியுது, ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் அழதான் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொக்கியில் ஏற போகும்போது நம்ம ஹீரோயின் வந்து கை கொடுப்பாங்க. அதாவது வந்து அவங்க வந்து அந்த ரோபோட்டை வந்து நம்புகிறாங்க. ஸோ அந்த ரோபோ கேன் ஆல்சோ சேஞ்ச் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ கை கொடுத்த உடனே வந்து அர்னால்டு என்ன பண்ணுறாரு, அந்த கொக்கி மேலே ஏறுறாரு. அப்படியே லோவர் பண்ணுறாங்க, மொத்தமாக அப்படியே அந்த நெருப்புக்குள்ளே இறக்கிடுறாங்க. நெருப்புக்குள்ளே இறக்கிட்டு அப்படியே வந்து கடைசியாக வந்து அவர் கை மட்டும் மேலே இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே தம்ஸ்அப் காட்டுறாங்க. இது வந்து ஒரு ஐகானிக் சீன். இது ஆக்சுவலாக அந்த சீனை காட்டுறாங்க. அப்படியே அவள் தான் டெர்மினேட் ஆகிடுறாங்க. அவள் தான் நம்ம ஹீரோயினும் வந்து கடிப்பிடிச்சுன்னு அழுதுட்டுருக்காங்க. ஹீரோயின் வந்து அப்படியே ரோட்டில் போகும்போது வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து இந்த ரோபோ மாறுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சர் வந்து வேறு மாதிரி மாறத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஹோப்ஃபுல்லி இந்த ஃப்யூச்சர் நல்லபடியாக மாறும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படத்தை முடிக்கிறாங்க.
ஸோ கைஸ் இது வந்து கொஞ்சம் லென்த்தியான படமாக போயிடுச்சு அண்ட் சாரி, ஏன்னா வந்து படத்தில் வந்து நிறைய டீட்டெயில் சொல்கிற மாதிரி இருந்தனால வந்து கொஞ்சம் லென்த்தியாகவே போகிற மாதிரி இருந்தது. அண்டு நான் சொல்கிற விதம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக வந்து வேறு என்ன படம் நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தோட டைட்டிலும் வந்து கொடுங்க. ஏதாவது டிஃப்ரெண்ட்டான டைட்டிலாக இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா டைட்டில் கண்டுபிடிக்கிறதே ஒரு பெரிய கஷ்டமான ஒரு வேலையாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டாங்க நம்ம வாரம் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இன்னொரு சிறப்பான திரைப்படத்தோடு நம்ம சந்திப்போம். அது வரைக்கும் ஸ்டே டியூன். பாய், டேக் கேர் கைஸ்.